Hello, Vanakkam, my dear parents, students, and some teachers. Let us evaluate our educational system today. இந்த டாபிக்க நானு ரொம்ப நாளா பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் கிடைச்சது. இத பேஸ் பண்ணி தான் ஒரு சர்வே மாடல்ல இத எடுத்திருக்கேன். நீங்க எல்லாருமே இதுல அழகா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன்ல எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்படிங்கிறப்போ, நான் வந்து ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். எப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல எஜுகேஷன் எப்படி இருக்கு? நம்மள நாமளே ஒரு செல்ஃப் அசஸ்மென்ட் பண்ணிக்கிட்டோம்னா தான், எஜுகேஷன் அப்படிங்கிறது அதோட வேல்யூ, அதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது புரியும். எஜுகேஷன்றது ஏதோ வெளியிலேருந்து வரக்கூடியது இல்ல. எஜுகேஷன்றது இட் இஸ் எ ப்ராடக்ட். ஸோ அது இன்டர்னலி அவைலபிள். அத உள்ளேருந்து வெளியில எடுத்து கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் எஜுகேஷனுடைய பர்ப்பஸ். ஏதோ கடையில மார்க்கெட்ல இருக்கிற மாரியும், நம்ம போய் வாங்கிட்டு வர மாரியும், அந்த மாரி கிடையாது எஜுகேஷன். ஸோ உள்ள இருக்கிற திறமைய வெளியில கொண்டு வரணும். இப்ப இன்டியூஸ் அப்படின்னு சொன்னா, தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல தான் எட்யூஸ் அப்படின்னா, உள்ள இருக்க திறமைய வெளியில கொண்டு வரதுக்காக நம்ம எப்படி தூண்டுதல் பண்றோம். அததான் எட்யூஸ்ன்னு சொல்றோம். அதுதான் எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ உள்ள சரக்கு இருந்தா தான் வெளியில வரும். இப்போ உள்ள எப்படி இருக்கு? அது ரொம்ப ஆழமா இருக்கா? போர் வாட்டர்ல தண்ணி இருக்கிற மாரி. அது 100 அடியில இருக்கா? 200 அடியில இருக்கா? சில பேருக்கு இந்த மெட்ரோ வாட்டர் சம்ப் மாரி 10 அடியிலேயே தண்ணி மேலாப்ல டேங்க்ல வச்சிருப்பாங்க. அதுக்கு லோயர் ஹெச்பி மோட்டார் மாரி டக்குன்னு போட்டோனே சாதாரண மோட்டார வச்சு வெளியில எடுத்துடலாம். ஆனா, பல பேருக்கு நம்மள்ல என்ன ஆகும்னா, ரொம்ப டீப்பா போயிருக்கும் சில குட் வேல்யூஸ் நம்மளுடைய அந்த லேர்னிங் அப்படிங்கிறது. நம்மளுடைய திறமைகளும் ரொம்ப ஆழ போய் இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம நல்ல ஒரு போர் பம்ப வச்சு தான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ இங்க உள்ளேருந்து வெளியில எடுத்துட்டு வரோம். இந்த ஸ்ட்ராட்டஜி இதுதான் எஜுகேஷன். இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் நௌவடேஸ் எப்படியெல்லாம் நாம வெளியில கொண்டு வரோம் அப்படின்றதுக்கான ஒரு அனாலிசிஸ் தான் இது. இத நானு 4 விதமா பிரிச்சிருக்கேன். எப்படி அப்படின்னா, ஸ்டூடண்ட் கேட்டகரி. ஸ்டூடண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல எஜுகேஷன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கு? அடுத்தது பேரண்ட். பேரண்ட் எந்த அளவுக்கு இந்த எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்றாங்க? வெறுமனே பைசா குடுத்துட்டு, பொருள் வாங்குற மாரியான ஒரு எஜுகேஷன் கமாடிட்டி கிடையாது. இப்போ நாம இந்த குதிரை நல்லா ஓடுமா? அது நல்லா பயிற்சி பண்ணோமா? அந்த குதிரை மேல தான் பந்தயம் கட்டுறோம் இல்லையா? அந்த மாரி நம்ம விஷயம் புரிஞ்சு சில விஷயங்கள்ல நடக்கணுன்றதுக்காக தான், பல பேர் வந்து ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா அங்க உள்ள டீச்சர்ஸ் நல்லா இருக்காங்களா? அந்த டீச்சர்ஸ நல்லா கேர் எடுத்துக்கிறாங்களா? இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால பேரண்ட்ஸோட வியூ என்ன? அவங்கள பொறுத்தவரையிலும் எஜுகேஷன் எப்படி இருக்கு? அப்படிங்கிறதை நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இங்க டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸ் ஏதோ இந்த போக்கத்தவன் போலீஸு, வக்கத்தவன் வாத்தியாரு அப்படின்னு இல்லாம, அதோட பழமொழியே வேற. "போக்கில் நிகரற்றவன் போலீஸ், அதே மாரி வாக்கில் நிகரற்றவன் வாத்தியார்" அப்படிம்பாங்க. பட் இப்போ வந்து ஏதோ ஏனோ தானோன்னு சில பேரு டீச்சிங் பொசிஷனுக்கு வந்ததுனால, அந்த டீச்சிங் கம்யூனிட்டியே எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது, அதனால ஸ்டூடண்ட் கம்யூனிட்டி எப்படி பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ் தான். அதனால டீச்சர்ஸ் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய ரோல் கரெக்ட்டா நாம பண்றோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஸ்கூல் அதான் எஜுகேட்டர்ஸ், எஜுகேஷனல் புரொவைடர்ஸ். ஸோ இந்த எஜுகேஷன் புரொவைடர் எந்த அளவுக்கு நியாயமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்க அனலைஸ் பண்றோம். இப்போ நாம 2 விதமா அனலைஸ் பண்றோம். ஒண்ணு வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ என்ன அப்படிங்கிறத மட்டும் கரெக்ட்டா நம்ம பண்ணுவோம். அப்புறம் நமக்கு எப்போதுமே ஒரு டெம்ப்டிங் இருக்கும். நாம பண்ணோம் சரி, மத்தவங்கலாம் ஒழுங்கா பண்றாங்களான்னு பார்ப்போம் இல்லையா? அதையும் நீங்களே பண்ணலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. இப்போ நம்ம இதுல ஒரு கலெக்டிவான ஒரு அ சர்வே நமக்கு கிடைக்கும். என்ன அப்டின்னா, இப்ப நான் ஒரு டீச்சர்ன்னு வச்சுக்கங்களேன். ஸோ நான் டீச்சர் அ அ அததான் நான் முதல்ல வப்பேன். அதே மாரி நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றேன். பெரிய லெவல்ல ரன் பண்றேன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் என்ன பண்ணணுமோ, அதெல்லாம் இதுல பண்ணணும். அதே மாரி நான் பேரன்ட்டா எப்படி பண்றேன்? நான் ஸ்டூடெண்ட்டா எப்படி பண்றேன்? அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ரோல நம்ம கரெக்ட்டா ஃபில் அப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மத்தவங்க எப்படி பண்றாங்கன்றதையும் நீங்களே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்ப நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இப்ப நான் வந்து ஒரு டீச்சர் ரோல்ல இருக்கிறதுனால, இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு முன்னாடி நாம ஒழுங்கா இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஆஸ் அ டீச்சரா நான் ஒழுங்கா பண்றேனா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ் அ டீச்சர் இப்போ பிளானிங் டெலிவரிக்கு வந்துட்டேன். இதுல என்ன பண்றேன், ஐ பிளான் லெசன்ஸ் வித் கிளியர் லேர்னிங் அவுட்கம்ஸ். கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஏன்னா, அதுக்காக பயங்கர ரிசர்ச் பண்றேன்றத எல்லா பேரண்ட்டும் உணர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ யூஸ் ஃபார்மேட்டிவ் செக்ஸ், குவிஸ். ஸோ குவிஸ்லாம் நான் அட்டகாசமா இதுக்குன்னே டெடிகேட் நெறைய பண்ணியிருக்கேன். அதே மாரி ஃபீட்பேக், ஐ ரிட்டர்ன் ஃபீட்பேக் ஆன் அசைன்மென்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் வித் ரீசனபிள் டைம். இதுல என்னன்னா, ஸ்டூடண்ட்ஸ் கோஆப்பரேட் பண்ணா தான் இந்த டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டினா நான் மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்ல. பட் என்ன பொறுத்தவரையிலும் நான் அத கண்டிப்பா பண்றேன்னு தான் நெனைக்கிறேன். அடுத்தது ஐ டிஃபரன்ஷியேட் சப்போர்ட் ஃபார் டைவர்ஸ் லேர்னர்ஸ். இதுல என்னன்னா ரெமடியல் ஆக்ஷன் எப்படின்னா, ஒவ்வொரு லேர்னருக்கு தகுந்த மாரி நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரே மாரி குடுக்க முடியாது. சில குழந்தைங்க ரொம்ப டல்லா இருக்கும். சில குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். நான் அந்த மாடல்ல அத ஐடென்டிஃபை பண்ணி நான் சிறப்பாவே பண்ணிட்டு இருக்கேன்னு நம்புறேன். அடுத்தது ஐ இன்டகிரேட் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். கண்டிப்பா என்னுடைய கிளாஸ்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அட்டகாசமா நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் குடுப்பேன். அதுக்கு அடுத்தது, ஐ மெயின்டெயின் அப்டேட்டட் ரெக்கார்ட்ஸ் ஃபார் அட்டெண்டன்ஸ் அசஸ்மென்ட்ஸ். இதெல்லாம் நானே டெவலப் பண்ணி, சாஃப்ட்வேர்ல டெவலப் பண்ணி, அதுக்கான அற்புதமான டேட்டாபேஸ் எல்லாம் குடுத்துருக்கேன். ஆனா, அந்த டேட்டாபேஸ வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? சிஸ்டத்த சப்போர்ட் பண்ணா தான் சிஸ்டம் கம்ப்ளீஷன் ஆகும். அதனால நான் அதுல வல்லமையா தான் இருக்கேன்றத நம்புறேன். ஐ கம்யூனிகேட் வித் பேரன்ட்ஸ் வென்எவர் நீடட். ஐ அம் ஆல்வேஸ் ரெடி டூ இன்டராக்ட் வித் த பேரன்ட்ஸ். நான் ரெகுலரா மீட்டிங் கூப்பிடுறேன். பேரன்ட்ஸ் தான் பல பேரு வரதில்ல. அடுத்தது ஐ ரன் தட் இஸ் லேபரட்டரி ஒர்க்ஷீட் ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் பியாண்ட் லெக்சர்ஸ். நான் அதுல கண்டிப்பாவே முனைப்பாவே இருப்பேன். எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் அதை சால்வ் பண்றதுக்கு நானும் தயாரா இருக்கேன். அதை ரெக்கார்ட் பண்ணியும் வைக்கிறேன். அது அதை விட சிறப்பு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐ ரிஃப்ளெக்ட் ஆன் ஸ்டூடெண்ட் டேட்டா அண்ட் அட்ஜஸ்ட் டீச்சிங் அக்கார்டிங்லி. கண்டிப்பாவே நான் நல்லாவே பண்றேன். அப்படிங்கறத நான் நம்புறேன். ஆ என்ன தட் இஸ் ஸ்டூடண்ட் ரெஸ்பாண்ட் பண்றானா, அதுக்கு தகுந்த மாரி நாம என்ன பண்ணணுங்கிறத நான் கிளீனா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ டேக் பார்ட் ஆன்கோயிங் ப்ரொஃபஷனல் டெவலப்மென்ட் ஈச் டர்ம். ஸோ எவ்ரி டைம் ஏதாவது புதுசா கத்துக்க முடியுமா அப்படிங்கிறது லேர்னிங் என்னுடைய கூட பிறந்தது. நான் எப்போதுமே நியூ டைப் ஆஃப் லேர்னிங் நீங்களே பார்த்துருக்கலாம். சாய் டெக்ல வந்து இந்த வருஷம் இருக்கிறது அடுத்த வருஷம் இருக்காது. டோட்டலி வித்தியாசமா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு நானே நான் மார்க் போட்டது எவ்வளோ? தட் இஸ் ஐ அம் எக்ஸலென்ட். ஓகே. ரைட். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரூத்ஃபுல்லா, உண்மையா என்ன பண்ணுங்க, அப்படியே செல்ஃப் செக் பண்ணிட்டு வாங்க. பண்ணதுக்கு அப்புறம், நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, இது தெரிஞ்சு போயிடும் செல்ஃப் செக். ஆனா எஜுகேஷன்றது இது எல்லாம் சேர்ந்தது தானே, இல்லையா? எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டூடண்ட்டோட ரோல் என்ன, பேரண்ட்ஸோட ரோல் என்ன, டீச்சர்ஸோட ரோல் என்ன, இன்ஸ்டிடியூஷனோட ரோல் என்ன, இது எல்லாம் சேர்ந்து ஓவரால் மார்க் இங்க வரும். இல்லையா? இப்போ என்னுடைய ஸ்டேஜ்ல நான் 1/4 நிம்மதியா இருக்கேன். ஹேப்பி. ஆனா 1/4 எஜுகேஷன்ல நான் இன்னும் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆகல. புரியுதுங்களா இப்போ? ஸோ அப்போ இதுல 40 மார்க்குக்கு நான் ஓவராலா 10 மார்க் தான் எடுத்திருக்கேன். ஓவரா. ஆஸ் அ டீச்சரா ஐ அம் அன் எக்ஸலென்ட் டீச்சர். என்ன நானே பெருமையா நெனச்சுப்பேன். ஆனா எஜுகேஷன்ல நானு 40ல 10 பங்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்பய லெவல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, மத்தவங்க என்ன பண்றாங்க? எனக்கு மத்தவங்கன்றது இம்மீடியட்டா என்ன வேணும்? ஸ்டூடண்ட் தானே! இப்ப ஸ்டூடண்ட். என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் ஆன் அன் ஆவரேஜ் தே ரெகுலர்லி அட்டெண்ட் த கிளாஸஸ். தே டூ. இதுதான் என்னுடைய வருந் நான் வருத்தப்படுற செய்தி. 90% அட்டெண்டன்ஸ் யாருக்குமே இருக்கிறது இல்லன்றதுல எனக்கு ரொம்ப அதுல ஒரு வருத்தம். அடுத்தது ஐ கம்ப்ளீட் அண்ட் இப்ப வந்து நான் என்னுடைய ஸ்டூடண்ட் பத்தி நான் எவாலுயேட் பண்றேன். ஐ கம்ப்ளீட் சப்மிட் அசைன்மென்ட் ஆன் ஆர் பிஃபோர் த டியூ டேட். என்னைக்குமே பண்ண மாட்டேங்கிறோம். ஐ ரிவைஸ் கிளாஸ் நோட்ஸ் பண்றதே கிடையாது. ஐ ஆஸ்க் டவுட்ஸ் வென் ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஐ பிராக்டிஸ் டெஸ்ட் எம்சிக்யூ எவ்ரி வீக் ஆஸ் ஷெட்யூல்டு. பண்றதே கிடையாது. ஐ மெயின்டெயின் எ பர்சனல் ஸ்டடி டேபிள், டைம் டேபிள் அண்ட் ஃபாலோ இட். சில ஸ்டூடண்ட்ஸ் சொல்றாங்க, சில ஸ்டூடண்ட்ஸ் ஏதோ ஏனோ தானோன்னு படுத்திருக்காங்க. நான் வந்து ஓவராலா தான் அத பார்க்குறேன். ஐ ஸ்லீப் 7 டூ 8 ஹவர்ஸ் அண்ட் கீப் எ ஹெல்த்தி ரொட்டீன். நம்ம பசங்க தூக்கத்துக்கு பிரமாதம். நல்லாவே தூங்குவாங்க. அதனால நான் அத போட்டு வைக்கிறேன். ஐ கீப் ஆர்கனைஸ்டு நோட்ஸ், ஃபார்முலா ஷீட்ஸ், எரர் லாக்ஸ். எதுவுமே பண்றது கிடையாது நம்ம ஸ்டூடண்ட்ஸ். ஐ அம் பங்க்சுவல் ஃபார் கிளாஸஸ். கிடையவே கிடையாது. டெஸ்ட்டுக்கும் கிடையாது, லேப் செஷன் கிடையாது. ஐ கொலாபரேட் வித் பீர்ஸ், ஸ்டடி குரூப், டிஸ்கஷன் அட்லீஸ்ட் வீக்லி. இந்த கொலாபரேஷன் அமங் தெம்செல்வ்ஸ் அதுவும் நடத்துறது கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்டூடண்ட்டோட நிலைமை இஸ் வெரி, வெரி கிரிட்டிக்கல்.
சரியா? இதுல நான் ஏதாவது தப்பு இருந்தாக்கா சொல்லுங்க. நான் திருத்திக்கிறேன். ஏன்னா, ஆஸ் அ ஸ்டூடண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் போட்டுருக்கேன். ஸோ என்னுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஸ்டூடண்ட்டா 10க்கு 2 தான். புரியுதா இப்போ? இப்போ நம்ம எவ்வளோ மார்க் வந்திருக்கோம்? 40க்கு 12 மார்க். இப்ப நாம பேரன்ட்ஸ் சைடு வரும். பேரன்ட்ஸ் சைடு. இப்போ we monitor our ward's study routine daily or at least 5 days a week. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நாங்க வந்து பசங்க என்ன பண்றாங்கன்றத நாங்க பார்க்குறோம். எனக்கு என்னமோ பார்க்குற மாரியே தெரியல. நீங்க எப்ப தெரியுமா பார்க்குறீங்க? ஓப்பன் டெஸ்ட் வச்சா. அதாவது ஓப்பன் மீட்டிங் வச்சாக்கா, ஸ்கூல் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சாக்கா, போய் பார்த்துட்டு சர்ப்ரைஸா, என்ன இவ்வளோ மார்க் தானா?" அப்படின்றீங்களே ஒழிய, ரெகுலராலாம் பார்க்கல. அதுதான் உண்ம. வேணா நீங்க நான் தப்பா இருந்தாக்கா, நீங்க கரெக்ட்ன்னாக்கா உங்களுக்கு நீங்க மார்க் போட்டுருங்க. அடுத்தது வி ரிவ்யூ அசைன்மென்ட், டெஸ்ட் ஷெட்யூல்ஸ், என்கரேஜ் ஆன் டைம் கம்ப்ளீஷன். சும்மா சொல்றீங்களே ஒழிய, உங்க பசங்க உங்களுக்கு பேச்ச கேட்கறாங்களா இல்லையான்னே தெரியாது. இரிட்டேட் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இதுக்கு ஏதாவது பாசிட்டிவா நீங்க கண்டுபிடிக்கணும். ஐ அம் ரெடி டூ ஹெல்ப் யூ. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க. நான் பண்றேன். ஆனா, நானும் நீங்களும் குதிரைய கொண்டு வந்து அதுக்கு சாப்பாடு இதுதான் அப்படின்றத சொல்லியாச்சு. ஆனா, அந்த குதிரை கொள்ளு சாப்பிடுதோ, தண்ணி சாப்பிடுதோ, இது சாப்பிடணும்ல. அது ரொம்ப முக்கியம். அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் நம்ம பண்ணணும். அடுத்தது வி புரொவைட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ, டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்டடி ஸ்பேஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. முக்காவாசி பேர் வீட்ல அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்க படிக்கணும்னு நெனைக்கிறாங்க. இங்க வந்தா அவங்க என்ன பண்றாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வாய கட்டுப்படுத்துறதே கிடையாது. இதனால தான் நெறைய லேப்ஸஸ் வருது. கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளின்டா இருந்தா, இதுல நல்லாவே பண்ணலாம். நானும் பேரன்ட்ஸ் எல்லாம் நெறைய தடவ கூப்ட்டு பார்த்துட்டேன். நீங்களே ஒரு சூப்பர்விஷனா வந்து ஏன்னா நான் மத்த மத்த கிளாஸ் எடுக்கிறப்ப இவங்க வெட்டித்தனமா பேசுனாங்கன்னா, என் டைமும் வேஸ்ட் ஆகும். சின்சியரிட்டி மனசாட்சியோட பண்ணாங்கன்னா, இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வரும். வி லிமிட் நான் அகாடமிக் ஸ்கிரீன் டைம் ஆன் ஸ்கூல் டேஸ். ஸோ நான் எப்ப பார்த்தா ஐ மீன் முக்காவாசி நாள்ல ஆ சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது மொபைல் பார்க்காதன்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு சினிமாக்கு அழைச்சுட்டு போமாட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா எல்லா பேரண்ட்டும் அப்படி இருக்கிறதில்ல. அதனால இதுக்கு என்னால மார்க் குடுக்க முடியல. அடுத்தது வி மீட் டாக் டூ டீச்சர்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ மந்த் அபவுட் அவர் வாட்ஸ் புரோகிரஸ். நான் வந்து மெஜாரிட்டியா தான் எடுத்துக்கிறேன். முக்காவாசி பேரண்ட் ஆனா நான் கூப்பிடுறப்போ ஓரளவு வந்துருவாங்க. நான் மெஜாரிட்டிய பேஸ் பண்ணி நான் இத ஓகே சொல்றேன். ஆனா நான் கூப்பிட்டா தான் வரணும்னு அவசியம் இல்ல. நீங்களே என்ட்ட அழகா இன்டராக்ட் பண்ணலாம். வி செக் பேரன்ட்ஸ் போர்ட்டல், டைரி, வாட்ஸ்அப் அப்டேட்ஸ் ரெகுலர்லி. இப்ப அதனால தான் என்ன பண்ணிட்டேன், பர்ட்டிகுலரா 12த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இங்க நடக்கிறது என்னன்னே தெரியாது பேரன்ட்டுக்கு. ஏன்னா அவங்க டெலிகிராம்ல இருக்காங்க. இந்த பேரண்ட் எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நெனைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் இப்ப என்ன பண்ணிட்டேன், ஏன்னா டெலிகிராம்ல நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. நாங்க வந்து பிரீமியமா வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அப்ப பிரீமியமா வாங்கி வச்சிருக்கிறதுனால, இங்க என்னன்னா டெலிகிராம்ல தான் எல்லாமே நோட்ஸ் எல்லாம் ஏன்னா வீடியோலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும். ஸோ அதுல ரெக்கார்ட் பண்றது எங்களுக்கு ஈஸி. ஆனா WhatsAppல மெமரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அதனால தான் நாங்க WhatsAppல அதிகமா போறதில்ல. அது வெறும் கம்யூனிகேஷனோட நிப்பாட்டிக்கிறோம். ஆனா, நெறைய பேரன்ட்ஸ் டெலிகிராம்ல இல்ல. கேட்டா எங்களுக்கு டெலிகிராம் இல்லன்ருவாங்க. பல தடவ சொல்ட்டேன். டெலிகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது வந்து படிக்கிறது என்னங்க 9, 10, 11, 12 பர்ட்டிகுலரா 12த் பேரண்ட் எல்லாம் கண்டிப்பாவே கூட டிராவல் பண்ணணும். என்னைக்கோ ஒரு நாள் நீங்க வந்து அட்மிஷன் டயத்துலயும், இல்லாட்டினா எக்ஸாம் டயத்துலயும் கூட போறதெல்லாம் முக்கியம் இல்ல. வாழ்நாள் ஃபுல்லா படிக்கிற காலத்துல WhatsAppலயாவது அட்லீஸ்ட் கூட டிராவல் பண்ண கத்துங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இப்ப லைவ் செஷனே WhatsAppல எடுத்துட்டு வந்துட்டேன். அது எனக்கு வந்து நெறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் உங்களுக்கும் அது ட்ரபிள் இருக்க தான் செய்யும். டொயின் டொயின்னு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு இருக்கும். இருந்தா நல்லது தானே! இப்போ உங்க ஸ்டூடண்ட் வந்து வீட்ல உட்காந்து ஆ வேற ஏதாவது வேல பார்த்துட்டு இருந்தான்னா, "டேய் லைவ் கிளாஸஸ் போயிட்டு நீ என்னடா அங்க பண்ணிட்டுருக்க? உடம்பு சரியில்லம்மா" அப்படின்னு சொன்னா கூட, சரி இங்க இருந்தே கிளாஸ கவனி. அவர் தான் சார் தான் போடுறார்ல. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாட் மோட் லேர்னிங்ன்றது அட்டகாசமான ஒரு ப்ராசஸ் இல்லையா? நாமளே இப்ப சாட் தானே நெறைய பார்க்குறோம். இப்ப முந்தி வீடியோலாம் பார்த்தோம். அதுவே போர் அடிச்சிருச்சு. அப்புறம் ஷார்ட்ஸ் பார்த்தோம். அது அத விட போர் அடிச்சிருச்சு. இப்போ எப்போதுமே சாட் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தைரியம் இல்லன்னா கூட தைரியமா கேட்கறதுக்கு சாட் உதவுதுல்ல. ஸோ அதனால அந்த சாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுல எஃபெக்டிவா லைவ் கிளாஸஸ் வரதுனால எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஆனா இனிமேட்டுக்கு இதுவரையும் யூஸ் பண்ணல. இனிமேட்டுக்கு அது பண்றேன். தென் we ensure proper sleep, nutrition, punctuality for our ward. இத வந்து பேரண்ட் கிட்டத்தட்ட நல்லா தான் பண்றாங்க. ஆனா பங்க்சுவாலிட்டி வந்து
ஆ கோச்சிங் கிளாஸஸ் இருக்க மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு இருக்கிற மாரி. ஸோ எல்லாத்துலயுமே கம்பல்ஷன் இருந்தா தான் பண்றாங்க. ஸோ அதனால எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. 8 மணிக்கு கிளாஸ் வரலையா? 6 மணிக்கு கிளாஸ் வரலையா? இழுத்து மூடுன்னு சொல்லிடுவேன். ஆனா நீங்க என்ன பண்ணுவாங்க? "என்ன ஓவர் ஆல்ட்றாரு" அப்படிம்பீங்க. ஸோ அதனால பங்க்சுவாலிட்டிங்கிறது ஸ்கூல்ல மட்டும் காமிக்கக்கூடாது. கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்லயும் காமிக்கணும். ஆனா நீங்க பண்றதில்ல. அதனால தான் இந்த ஸ்டூடண்ட்ஸ் பல டயத்துல அதாவது லேர்னிங்க வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாவும், ஈஸி கோயிங்கா வச்சுக்கிட்டா, அதுக்கு தகுந்த மரியாதை தான் அது குடுக்கும் திருப்பி. Then we celebrate the small improvements and effort and not just marks. இது நீங்க கண்டிப்பா குடுக்கணும். எதிர்பார்க்கிறோம். ஆனா எத்தன பேரண்ட் இத குடுக்குறீங்கன்றது எனக்கு தெரியல. அதனால ஆ சில ஸ்டூடண்ட்ஸ் என்ட்டயே வந்து குறையா கூட சொல்லுவாங்க. அதனால இதுக்கு என்னால மார்க் குடுக்க முடியல. We ensure required learning materials and the stationery are available. So, அதாவது ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் இருக்கா? அத பார்க்கறது கூட கிடையாது. ஏன் நோட் வேஸ்ட் ஆகுது? நான் 4 நோட் புக் வாங்க சொன்னேன்னா, மீனிங்ஃபுல்லா தான் வாங்க சொல்லுவேன். தண்டத்துக்குலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் என்னென்னமோ செலவு பண்றோம். தேவையில்லாத ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் எடுக்குறோம். படிப்புக்காக என்ன வேணா செலவு பண்ணலாம். ஆனா, அத வாங்கி குடுத்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி அத முடிக்கிறாங்களான்றதையும் பார்க்கணும். இந்த விஷயத்துல என்னால மார்க் குடுக்க முடியல ஆஸ் அ பேரண்டா. வி ஆஸ்க் அவர் வார்ட் அபவுட் வெல்பீயிங் ஸ்ட்ரெஸ் எவ்ரி வீக். என்னைக்காவது ஒரு நாள் உங்க குழந்தைங்களோட உட்கார்ந்து சாப்பிடுற டயத்துல, "டேய் நல்லா இருக்கியா? நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருடா." அப்படியெல்லாம் நீங்க என்கரேஜிங்கா பேசி கீசி பண்றீங்களான்றது எனக்கு தெரியல. அது நீங்க தான் சொல்லணும். ஸோ இப்ப பொறுத்தவரையில பேரண்டோட சிச்சுவேஷன் 1 மார்க் தான் நான் அவார்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. நான் ஆஸ் அன் எக்ஸ்டர்னல் கையா பண்றேன். இல்லையா? பட் உங்களுக்கும் இந்த மார்க் வித்தியாசப்படலாம். அது பார்த்துக்கங்க. ஸோ கிரிட்டிக்கலா இருக்கும் பேரண்ட். அடுத்தது இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல. நீங்க நினைக்கலாம், "சார் உங்களுக்கு ஒண்டி 10க்கு 10 போட்டு மத்தவங்களுக்கெல்லாம் இப்படி மார்க் குடுத்துருக்கீங்களான்னாக்கா, நான் மார்க் குடுக்கலம்மா. உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சு நீங்களே போடுங்க. இவ்வளவுதான் வரும். பார்த்துக்கங்க நீங்க." அடுத்தது ஆ இன்ஸ்டிடியூஷன். இது வந்து எக்கோசிஸ்டம் கம்ப்ளீட்டா. ஒரு ஸ்கூல் என்ன பண்ணுது? இல்லையா? பெரிய லெவல்ல எஜுகேஷன் சொல்லிட்டு நாம பண்றோம். இப்ப இந்த இடத்துல எல்லாம் ஆஸ் அ கவர்னிங் சிஸ்டமா, ஆஸ் அ பிக் ஆர்கனைசேஷனா ஒரு ஸ்கூல் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ. சரியா? ஸோ இங்க அ அடிக்குவேட் கிளாஸ் ரூம் இருக்கா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிரமாதமா பண்றாங்க நெறைய ஸ்கூல்ல. எல்லாம் இருக்க தான் செய்யுது இப்பல்லாம். ஸோ அதனால நம்ம டிக் போடலாம். டீச்சர் டெவலப்மென்ட் புரோகிராம் ஏதாவது பக்காவா பண்றாங்களா? அப்படின்னா, ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்றாங்க. அந்த டீச்சருக்கு அதுக்கான எமாலுமென்ட்ஸ்லாம் சரியா பண்றதில்ல. அதனால அங்க ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சும்மானாச்சுக்கும் போர்வையில நானும் அடிஷனல் கோச்சிங் குடுக்குறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க வெளிய. ரியலா இருக்கிறது இல்ல. ரெகுலர் அசஸ்மென்ட்ஸ் வித் கிளியர் ரூப்ரிக்ஸ் அண்ட் டைம்லி ஃபீட்பேக் ஆர் என்ஷூர்ட். இந்த அசஸ்மென்ட்லாம் பிரமாதமா பண்றாங்க. டெஸ்ட் பண்ற வேலையெல்லாம் நல்லா பண்ணிடுறாங்க. ஆனா ஒழுங்கா சொல்லி தந்தாங்களா? அதுக்கான சொல்யூஷன் குடுத்தாங்களா? கிடையாது. ஃபங்ஷனிங் பேரண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அது ஏதோ ஏனோ தானோன்னு தான் நடக்குது. பட் அது வச்சிருக்காங்க அப்படின்றதுனால நம்ம டிக் குடுக்கலாம். ஸ்டூடண்ட் சேஃப்டி, டிசிப்ளின், கவுன்சிலர்ஸ், ஆக்சஸ் ஆர் என்ஷூர்ட். முக்காவாசி ஸ்கூல்ல இப்பல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா கவர்ன்மென்ட்டோட நார்ம்ஸ் அது இருக்கிறதுனால பண்றாங்க. டிஜிட்டல் ஸ்கூல் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா, அத எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. தென் ரெமடியல் அண்ட் என்ரிச்மென்ட் புரோகிராம்ஸ் ரன் வித் மெஷரபிள் கோல்ஸ். இது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா ஃப்ரூட்ஃபுல்லா இல்ல. கேரியர் கேரியர் கைடன்ஸ் இது எல்லாம் பண்றாங்க. ஆனா, ஆ அது ஏனோ தானோன்னு தான் நடந்துட்டு இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் அகாடமிக் கேலண்டர் இது வந்து சரியாவே இல்ல. ஆனா சும்மா நானும் கேலண்டர் குடுத்துருக்கேன்ட்டு தான் குடுக்குறாங்க. அது ரியலிஸ்டிக்கா இருந்தாக்கா நல்லது. ஸோ ஸ்காலர்ஷிப், ஃபீஸ் சப்போர்ட் ஏதாவது குடுக்குறாங்களா? அப்டின்னா, சில ஸ்கூல்ஸ்ல குடுக்குறாங்க, சில ஸ்கூல்ஸ்ல குடுக்கல. இப்ப பார்த்தீங்கன்னா, நாம எல்லாத்தையுமே எவாலுயேட் பண்ணிட்டேன். இப்போ ஆஸ் அ ஸ்டூடண்ட்டா, ஆஸ் பேரண்ட்டா, ஆஸ் டீச்சரா, ஆஸ் இன்ஸ்டிடியூஷனா என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நானு 40க்கு 20 மார்க் ஜஸ்ட் பாஸ் அப்டின்ற லெவல்ல தான் இருக்கேன். இதுக்கு எனக்கு மேஜரா சப்போர்ட் பண்ணது, நான் சப்போர்ட் பண்ணேன் அப்டிங்கிறதுனால தான் எனக்கு இந்த 20 மார்க்காவது வந்துச்சு. ஸோ அதனால இப்போ நாம இந்த 20 40க்கு 20 என்ன பொறுத்தவரையிலும். அதே மாரி நீங்களும் பண்ணலாம். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, பிரிண்ட் குடுங்க, சேவ் பண்ணுங்க. அத அப்படியே உங்க பேர போட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இங்க பிரிண்ட் குடுங்க, சேவ் பண்ணுங்க. இது பிடிஎஃப்பா வந்துரும். இந்த பிடிஎஃப்ல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பேர போட்டுருங்க. இப்போ வந்து டாக்டர் ஈஆர் நான் போட்டுக்கிறேன். ஸோ எஜுகேஷன் எவாலுவேஷன் அப்படின்னு போடுறேன். எஜுகேஷன் எவாலுவேஷன். என்ன பொறுத்தவரை போட்டு எனக்கு அ அனுப்புங்க பார்ப்போம். அத நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஒரு என்னோட WhatsAppலயே நீங்க தொடர்பு கொண்டு அனுப்பலாம். ஒண்ணும் இஷ்யூ இல்ல. அத நீங்க அனுப்பிச்சு விடுங்க.
ஆ இத பேஸ் பண்ணி நமக்கே தெரியும். நமக்கு நாமளே மார்க் போட்டா தான, பிற்காலத்துல எந்த அளவுக்கு நாம வர முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ, அதனால இது நல்ல விதமா பண்ணுங்க. இந்த புரோகிராம பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுல எனக்கு நல்லாவே தெரியும். எதிர்ப்பும் இருக்கும், வரவேற்பும் இருக்கும். பட் எந்த ஒரு விஷயத்துக்கும் 2 சேர்ந்து தான் இருக்கும். நம்ம நல்ல விஷயத்த எடுத்துட்டு போயிட்டே ஓகேயா? தேங்க் யூ வெரி மச்.